ஸ்ரீ லிங்க புராணம் 11ஆம் பகுதி. காலனை வென்ற சுவேதன் வரலாறு. சுவேதன் என்ற மறையோன் தன் வாழ்நாள் மிக குறைவே என்று அறிந்து ஈசன் திருத்தாள் பற்றி சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து பக்தியுடன் வழிபட்டு வந்தான். எந்த நேரமும் அவன் செயல் நினைப்பு அனைத்தும் ஈசனை பற்றியதாகவே இருந்தது. அவன் ஆயுள் முடியும் நேரம் காலனே நேரில் வந்தான். காலனை கண்டு அவன் சிறிதும் அஞ்சவில்லை. மேலும் ஈசனார் திருவடிகளை பற்றினார்க்கு யாராலும் எவ்விதமும் துன்பம் நேராது என்று காலனிடம் கூறினான். உன்னால் எனக்கு என்ன பயம் என்றான். அதை கேட்ட காலன் கடுஞ்சினம் கொண்டு பாசக்கயிற்றை சுவேதன் மீது வீசினான். கயிறு இறுகத் தொடங்கியது. ஆனால் சுவேதன், என்னை காப்பது நீயே அல்லவா என்று எண்ணியவாறு தான் வழிபட்டு வந்த லிங்கத்தை கட்டிப்பிடித்து கொண்டான். அடுத்த கணம் லிங்கத்திலிருந்து தோன்றிய பரமன் கோபத்துடன் காலனை உற்று நோக்க அவன் வாகனத்திலிருந்து கீழே விழுந்து உயிர் நீத்தான். பரமன் சுவேதனுக்கு அழியா வாழ்வை கொடுத்து தம் கணங்களில் ஒருவராக இருக்க அருள் செய்தார். உயிரற்று கிடந்த யமனை எழுப்பி அவன் இருப்பிடம் அனுப்பி வைத்தார். சுவேதன் வரலாற்றை கூறிய பிரம்மதேவர் முனிவர்களிடம், ஈசனை தியானித்து அவரை பக்தியுடன் ஆராதித்து வாருங்கள். சிவலிங்கம் ஒன்றை அமைத்து அதில் ஈசனாரை தியானித்து மலர் கொண்டு அர்ச்சித்து வழிபடுங்கள். உங்கள் அன்புக்கு ஈசனார் கட்டுண்டு திருவருள் புரிவார் என்றார். அவ்வாறே முனிவர்கள் பக்தியுடன் வழிபட திருப்தி அடைந்த ஈசனார் அவர்களுக்கு அருள் புரிய முன் தோன்றிய அதே திகம்பர சந்நியாசி கோலத்தில் தாருகாவனம் வந்து சேர்ந்தார். இம்முறை முனிவர்கள் ஈசனாரை அன்புடன் வரவேற்றனர், வணங்கினர். முனிபத்தினிகளும் அவர்களுடன் ஈசனை வழிபட்டு மகிழ்ந்தனர். மேலும் அவர்கள் ஈசனாரை நோக்கி, நாங்கள் செய்த அபச்சாரங்களை மன்னித்து அடியார்களாகிய எங்களிடம் அளவற்ற அன்பு பூண்டு பக்தியுடன் நாங்கள் அளிக்கும் உபச்சாரங்களை மனம் உவந்து ஏற்று அருள வேண்டும் என்று வேண்டினர். அப்போது ஈசனாரின் திகம்பர வடிவம் மறைந்து கைகளில் மானும் மழுவும் ஏந்தி உமாதேவியுடன் காட்சியளித்தார். முனிவர்கள் பரமானந்த கடலில் மூழ்கினர். நெஞ்சம் உருக ஈசனை பக்தியுடன் துதித்து வணங்கினர். சுவேதன் வரலாறு மார்க்கண்டேயன் வரலாறு போன்றது. மேலும் பிரிஞ்சன் முதலான தேவர்கள் பாசுபத விரதத்தை ஆற்றியே அழியா உயர் பதத்தை அடைந்தனர். ஆகவே நீங்களும் அவ்விரதத்தை பக்தியுடன் கடைபிடியுங்கள் என்று கூறி மறைந்தார் ஈசனார். முனிவர்களும் பக்தியுடன் பாசுபத விரதத்தை கடைபிடித்து வல்வினைகள் தொலைய பெற்றனர். 11ஆம் பகுதி நிறைவடைந்தது.